அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 3வது தேர்வாக 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து இருட்டுற மொழிதல் என்னும் பாடத்தில் உள்ள வினாக்களுக்கு இணையவழி தேர்வானது நடைபெற உள்ளது. இந்த இணையவழி தேர்விற்கான இணைப்பு இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த ஃபஸ்ட் கமெண்ட்டை இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் தொடுறதன் மூலமாக வழக்கம் போல் இந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். அப்படி எதிர்கொண்ட பிறகு உங்களுடைய மதிப்பெண்களையும் நீங்கள் உடனுக்குடன் அறிஞ்சு கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் குறைவான மதிப்பெண்களை பெற்றீர்களேயானால் இந்த தேர்விற்குரிய சரியான விடைகள் இந்த வீடியோவில் லாஸ்ட் பகுதியில் வழங்கப்பட்டிருக்கு. அதை ஒரு முறை பார்த்து மீண்டும் இத்தேர்வை எழுதி பார்ப்பதன் மூலம் பயிற்சி பெற முடியும். அப்படி நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து பயிற்சி எடுங்க. சந்த கவிமணி என போற்றப்படுபவர் தமிழழகனார். தமிழழகனார் தான் சந்த கவிமணி என போற்றப்படுகிறார். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. சிலேடை அணி என்பது தான் இரட்டுற மொழிதல் அணியினுடைய வேறு பெயர். தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். தமிழழகனாருடைய இயற்பெயர் என்பது சண்முக சுந்தரம். முச்சங்கம், முத்தமிழ் என்பன எவ்வகைப்பட்ட சொற்கள்? தொகைச்சொற்கள். தொகைச்சொற்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வரையறை கீழார அடங்கக்கூடிய சொற்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகைச்சொற்கள்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கூட்டுச்சொற்கள் மாரி தான். அதுக்குள்ளே ஒரே இனத்தை சேர்ந்த பல சொற்கள் கலந்துருக்கும். அப்போ முச்சங்கம், முத்தமிழ் என்பன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகைச்சொற்கள். முத்தமிழ் துய்ப்பதால், முச்சங்கம் கண்டதால், மெத்த வணிகலனும் மேவலால், நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க, ஆழிக்கு இணைகிடந்ததே தமிழ் ஈண்டு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு. இந்த நூலுக்கு ஏன் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புலவரால் ஒரே காலகட்டத்தில் பாடப்பட்ட பாடல்கள் அல்ல. இந்த தனிப்பாடல் திரட்டுங்கிற நூல் எப்படி உருவானுச்சு அப்படின்னா, பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த பல புலவர்களுடைய பாடல்கள் நூலாக்கம் பெறாமல் இருந்துச்சு. அப்படி சிதறி கடந்த பாடல்களை எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து உருவாக்கப்பட்ட நூல் தான் தனிப்பாடல் திரட்டு. அந்த தனிப்பாடல் திரட்டு என்னும் நூல்லேருந்து தான் இந்த பாடப்பகுதி நமக்கு பாடமாக வந்திருக்கு. முத்தமிழ் துய்ப்பதால், முச்சங்கம் கண்டதால். இப்பாடலை எழுதிய ஆசிரியர் யார்? இப்பாடலை எழுதிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழழகனார். இப்பாடலை எழுதிய ஆசிரியர் யார்? தமிழழகனார். முத்தமிழ் விரித்து எழுதுக. இந்த வினாவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முத்தமிழ் விரித்து எழுதுகன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் ஏற்கனவே பார்த்தோம் முத்தமிழ் என்பது ஒரு தொகைச்சொல் அப்படின்னு. அப்போ விரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த தொகைச்சொல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய சொற்களை நம்ம விரிவுபடுத்தி எழுதணும். அந்த வகையில் இந்த வினாவுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். இதே வினாவை முத்தமிழ் பிரித்து எழுதுக அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கூட்டல் தமிழ் அப்படி என்று தான் நீங்கள் பிரித்து காட்டணும். விரித்து எழுதுங்கிறது தொகைச்சொல்லை விரித்து விரிவு பண்ணி எழுதுறதை குறிக்குது. பிரித்து எழுதுங்கிறது சொற்களை பிரித்து எழுதுறதை குறிக்குது. இரண்டுக்குமான வேறுபாடை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். முச்சங்கம் பிரித்து எழுதுக. இங்கே பாருங்கள், பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்சங்கம்,
இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு விரித்து எழுதக்கூடாது. 3 கூட்டல் சங்கம் அப்படின்னுங்கிறத பிரித்து எழுதணும். அப்போ கேள்வியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அங்கே விரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்களா, பிரித்து எழுதிருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு சரியான முறையில் நீங்கள் கவனமாக விடையளிக்கணும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகைகளை கண்டறிந்து எழுதுக. எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒரே மாரி வந்திருந்தால் எதுகை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வினாவில் அடி எதுகையை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடி எதுகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றா வந்தால் எதுகை. ஆனால் அந்த எதுகையானது பாடலோட வேறு வேறு அடிகளில் வந்திருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே அடியில் எதுகை வந்திருந்ததுன்னா அதை சீர் எதுகை என்று சொல்லுவார்கள். நமக்கு இங்கே தரப்பட்டுள்ள தனிப்பாடல் திரட்டு பாடலானது 4 அடிகள் கொண்ட பாடலாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த 4 அடிகளுள் நமக்கு வழங்கப்பட்ட தெரிவுகளில் இருந்து அணை கிடந்தே, இணை கிடந்தே என்ற சொற்களில் 2ஆம் எழுத்தாக நை என்பது அடி எதுகையாக இடம்பெற்றுள்ளது. எனவே அதுவே இவ்வினாவிற்குரிய சரியான விடையாக அமைகிறது. அடுத்த வினா, இப்பாடலுள் பயின்று வந்துள்ள அணி என்ன? இப்பாடலுள் இரட்டுற மொழிதல் அணியானது பயின்று வந்துள்ளது. இரட்டுற மொழிதல் அணி என்றால் என்று பார்த்தோமேயானால் பாடலுள் பயின்று வந்திருக்கக்கூடிய சொற்கள் இரு பொருள்பட அமைக்கக்கூடிய அணிக்கு இரட்டுற மொழிதல் அணி என்று பெயர். நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முத்தமிழ் துய்ப்பதால், முச்சங்கம் கண்டதால், மெத்த வணிகளனும் மேவலால், நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க, ஆலிக்கு இணைகிடந்ததே தமிழ் ஈண்டு என்னும் இப்பாடல் இரட்டுற மொழிதி அணி பயில கடலையும் தமிழையும் ஒப்பிட்டு உரைத்துள்ளது.